அதாவது ஒற்றுமை என்ற விஷயம். அது விருப்பம் இல்லை. நான் பகிரங்கமா சொல்றேன், ஒற்றுமையை பேசுகின்றவர்களே விருப்பம் இல்லை. அது அவனோட உள்ளத்திலே இல்லை. பேசினா அழகா பேசுன்னு தானே. இப்ப நான் பேசுறேன், நீங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒற்றுமையை பத்தி 2 மணி நேரம் பேசினா நல்ல ஒரு பேசுனா எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பேசுற பெரிய விஷயமா களத்துல செயல்படுத்தும். கருத்து முரண்பாடு உள்ளவங்களை எல்லாம் அரவணைச்சு அவர்களை எல்லாம் தூரமாக்காம, ஒதுக்காம, ஓரமாக்காம, தட்டாம, விமர்சிக்காம, குறை சொல்லாம, அவர்களுக்கு எதிராக உபன்யாசங்கள் செய்யாம அரவணைச்சு அவர்களை எல்லாம் ஒன்றாக ஒரு கோழி ஒன்று குஞ்சுகளை எப்படி தன்னிடம் அடிக்கடி சேர்த்து அரவணைத்து வைத்துக் கொள்ளுமோ அது மாதிரி இந்த சமூகத்தை அரவணைச்சு ஒன்றா வச்சுக் கொள்ற பக்குவம் வேண்டும். அப்படி இல்லாட்டி அல்லாஹ்விடமிருந்து அல்லாஹ்வுடைய அருள் வார வாசலையும் நாங்கள் மூடி விடுகிறோம். அப்ப அசாதாரண சூழல் வராதா? வரும். இந்த ஈமான்ல இன்னொரு பிரச்சனை தான் நன்மைகள். பொதுவாக நன்மைகள் என்று தெரியும் ஆனா செய்யறதில்லை. தீமைகள் என்று தெரியும் ஆனா செய்யறது. தீமைகள் என்று தெரியும் ஆனா செய்யறது. இது ஈமான் உள்ள பிரச்சனை. நன்மைகள் என்று தெரியும் செய்யறது. அதுக்கு உதாரணம் நான் சொல்ல தேவை. அதுக்கெல்லாம் உதாரணங்கள் சொல்ல நிறைய அந்த பயான்கள் எல்லாம் எத்தனையோ நன்மைகள், செய்ய வேண்டிய நன்மைகள் எல்லாம், செய்யக்கூடாத தீமைகள் என்னன்றத விழாவாரியா ஒவ்வொரு பயான்லையும் விளக்கத்திலையும் எல்லாரும் சொல்லிக் கொடுத்தாங்க. இங்க நான் சொல்ல வர விஷயம் அது செய்யல என்று குறையும் அல்ல, செய்யறாங்க என்று விமர்சனமும் அல்ல. தெரியும் நன்மை என்று செய்யறதில்லை, தெரியும் தீமை என்று செய்யறது. அப்ப என்ன ஈமான்? அப்ப ஈமான் இல்லை. இதை வச்சுதான் சிலாக்கள் சொல்றாங்க அறிவிலே வேலை இல்லை. தெரிஞ்சு வேலை இல்லை, அறிவிலே வேலை இல்லாம இல்லை. அறிவு தேவை. அறிவு ஒரு நன்மை, ஈமான் அடுத்த நன்மை, அமல் இன்னொரு நன்மை. இந்த 3க்கு கூலி. ஒருத்தர் தெரிஞ்சு கொள்றார் நன்மை என்று செய்யறாங்க, தெரிஞ்சு கொள்றார் தீமை என்று செய்யறார். அவருடைய ஈமான்ல ஒரு பாதிப்பு ஏற்பட்டு இது இன்னும் கொஞ்சம் வேஸ்ட் ஆகிட்டு. எப்படின்னு சொன்னா நன்மையை தெரிஞ்சு கொண்டால் செய்யலன்றதல்ல, நன்மையை தீமையாக கருதி புறக்கணிக்கிறார். நன்மையை தீமையாக கருதி புறக்கணிக்கிறார். இதுக்கெல்லாம் நான் உதாரணம் சொல்ல. உதாரணங்கள் உள்ளங்களை உள்ளங்களை துன்புறுத்தலாம். நீங்க பாருங்க, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்த அறிவு. நான் ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், மற்றதை நீங்க பார்க்கலாம். நன்மைகளை தீமை என்று கருதி அதை செய்யறதில்லை. நன்மை என்று விளங்கி செய்யறதில்லை அல்ல, அதை விட மோசமான ஒரு ஸ்டேஜ். தீமைய நன்மை என்று கருதி செய்யும். இது எவ்வளவு பயங்கரமான. தீமையை நன்மை என்று கருதி செய்யறதும், நன்மையை தீமை என்று கருதி அதை இல்லாமாக்குறதும், இது இன்றைய சமூகத்தில் இருக்கின்ற ஒரு அவலம். முஸ்லிம் சமூகத்தில் நிறைய ஒரு மாற்றம் வர வேண்டிய தேவை. இந்த அளவுக்கு இந்த சமூகத்தின் நிலை மோசமாகுவதை நாங்கள் அனுமதித்துக் கொண்டிருக்க முடியாது. இதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், வைலா கீலலஹும் லா துஃப்ஸிது ஃபில் அர்த் காலு இன்னமா நஹ்னு முஸ்லிமூன். அவங்களை பார்த்து சொன்னா, ரசூலுல்லாஹ் சமூகத்திலிருந்து சிலரை பார்த்து அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன ஒரு செய்தி. அவர்களை பார்த்து நீங்கள் சொன்னால் பூமியில பசாது குழப்பம் செய்யாதீங்கன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க, நாங்க தான் சீர்திருத்தவாதிகள் சொல்லி. நாங்க தான் சீர்திருத்தவாதிகள். அதாவது எல்லாருக்கும் தெரியும் நன்மை எது தீமை எது, நன்மை எது தீமை எது என்று தெரியும். உதாரணம் சொல்றேன். ஒரு கொலை நடந்தது என்றால் அது தீமை, அது தீமை. அந்த கொலைக்கு தண்டனை இன்னொரு கொலை. யார கொலை செய்யணும்? கொலை செஞ்சாலும் கொலை செய்யணும், அது நன்மை.
அது நன்மை. அப்ப முதலாவது கொலை பாவம், இரண்டாவது கொலை நன்மை. அப்படித்தான் மார்க்கம் சொன்ன. இந்த இரண்டாவது நன்மையை உலகம் நன்மையை ஏற்றி போடுறதில்லை. அது மனிதாபிமானமற்ற செயல். அப்படித்தான் உலகம் சொல்லுது. எங்கட ஊர்ல அப்படி சொல்றவங்க இருக்கிறாங்க. ஒரு உதாரணம், அதே மாதிரி ஒரு ஊர்ல மார்க்க விளக்கம் ஒன்று செஞ்சா, ஊர்ல போயிட்டு மார்க்க விளக்கம் செஞ்சா பாவமா? மார்க்க விளக்கம் ஒன்று செஞ்சா பாவமா? பாவம் எங்க நடக்கும்? பிழையான மார்க்க விளக்கம் செஞ்சாங்க. இஸ்லாத்துக்கு, குர்ஆனுக்கு, சுன்னாவுக்கு முரணாக என்னமாலும் பேசினா, அது முரணா பேசுறதுலயும் கருத்து வேறுபாடு உள்ள விஷயங்கள் இருக்குது. அது கருத்து வேறுபாட்டில் எதையான ஒரு கருத்தை பேசினா அது முரண் அல்ல. அதை உலமாக்கள் உட்கார்ந்து அது கருத்து இஸ்லாத்துக்கு முரணாக ஒரு பேசினார்னு சொல்லி அப்படி பேச இயலாதுன்னு தடுக்கே. ஆனா இன்றைக்கு முஸ்லீம் சமூகத்தில் நாங்க பார்க்கிறோம், ஒரு மார்க்க விளக்கத்தை ஒரு ஊர்ல போய் சுதந்திரமா செய்யலாம். சுதந்திரமா செய்ய இயலாது. சில ஊர்கள் அந்த நிலை மாறி, ஆனா பல ஊர்கள் அந்த நிலை இன்னும் தொடருது. என்ன? நன்மையை செய்ய இயலாது. செஞ்சா அங்க ஒரு கூட்டம் வந்து அது அப்படியே கலச்சி வந்த ஆட்களுக்கெல்லாம் செம்மையா கொடுத்து நாங்க ஊருக்கு வர இருந்த ஒரு பித்னாவை நிப்பாட்டினோம். இப்ப யாரு சீர்திருத்தவாதி? யார் சீர்திருத்தவாதி? முந்தினவங்களா ரெண்டாவது? அவங்களுக்கு சொன்னா நீங்க ஃபசாது செய்யாதீங்க பூமியில சொல்லி அவங்க சொல்லுவாங்க, நபியே நாங்க தான் சீர்திருத்தவாதிகள். அப்படி முஸ்லீம்கள்ல ஒரு நன்மை செய்ய போற ஒரு குழுவை இன்னொரு குழு அடாவடித்தனமா தடுத்து நிறுத்திட்டு சில நேரம் சொல்லுவாங்க, நாங்க ஜிஹாது செஞ்சோம், இந்த ஊரை பித்தனால இருந்து பாதுகாத்தோம். இது முஸ்லீம் சமூகத்துல யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை வச்சுக்கிட்டு நாங்க யாருக்கு எதிராக துவா கேட்கிறோம்? சகோதரர்களே, யதார்த்தத்தை வச்சுக்கோ, நாங்க யாருக்கு எதிராக துவா கேட்கிறோம்? கேட்டா யாருக்கு எதிராக அந்த துவா கபூலாகும்? இது நன்மையை தீமையாக்கி தீமையை நன்மையாக்குகின்ற ஒரு வேலை. ஈமான்ல எவ்வளவு பயங்கரமான வீழ்ச்சி என்பதற்கு வேற உதாரணம் சொல்லணுமா? இது இந்த சமூகத்தின் நிலை. நாங்க இஸ்லாத்துல இருந்து பின்னுக்கு போனதுக்கான உதாரணம். முன்னுக்கு வந்திருக்கிறோம், நல்ல விஷயங்கள் இருக்கு. நான் ஆரம்பத்தை சொன்னேன், முன்னுக்கு வந்ததுலாம் ஆரம்பத்தை சொல்லிக்கிறேன். ஏனென்றால் நீங்க அந்த விஷயங்களை மறந்துடப்படாதான். ஆனா பின்னுக்கு போன உதாரணங்கள் இவ்வாறு நிறைய இருக்கிறது. இது ஈமான் உள்ள பிரச்சனை. இன்னும் நிறைய பேசிக்கிட்டு போயிடும். அமலுக்கு வருவோம். அமல் அமல்களும் எங்களுக்குள்ள பிரச்சனையை தான் உருவாது. சகோதரர்களே, இஸ்லாத்திர தத்துவங்களை கருத்துக்களை பேசி சில நேரம் நாங்க சில நேரம் பிரச்சனை பட்டு போல மாட்டோம். நான் சொன்ன மாதிரி ஒரு ஊர்ல இஸ்லாத்துல ஒரு நிகழ்ச்சி ஒன்று வச்சு பிரச்சனையை படுத்துறவங்களும் நீக்கிறாங்க. சும்மா வெறும் ஒரு பயான வைக்கிறதுக்கு விடுறது இல்லை. அது ஒரு அவலம் முஸ்லீம் சமூகத்தில். ஆனா இன்னும் சில ஊர்கள்ல ஒரு பக்குவம் இருக்குது. யாரும் எதையும் பேசலாம், அழகா பேசினா எல்லாரும் கேட்டு பேசுவாங்க. இது முந்தி சொன்ன உதாரணம் பேச இயலாத இடங்கள். அங்க நன்மை தீமையாக்கப்படுது, தீமை நன்மையாக்கப்படுது. கொஞ்சம் அங்கிருந்து முன்னேறின இடங்கள் இருக்கு. சுதந்திரமா ஒரு கருத்தை பேச எல்லாரும் வருவாங்க, கேட்டுட்டு போவாங்க. எல்லாரும் வருவாங்க, கேட்டு போவாங்க. ஆனா அமல்கள்ல அங்க எந்த ஒரு சின்ன மாற்றமும் செய்யலாது, பெரும் குழப்பம் ஏற்படும். இது நாங்க பார்க்க முடியாத. அதாவது அமல்கள்ல கருத்து வேறுபாடு. அமல்கள்ல கருத்து வேறுபாடு. இந்த கருத்து வேறுபாடுன்றது
அண்மையில் ஒரு புத்தகம் ஒன்று வந்தீங்க இந்தியாவிலிருந்து, கருத்து வேறுபாடுகள் அருளா அழிவா. இந்த புத்தகம் எல்லாரும் எடுத்து வாசிங்க. கட்டாயம் ஒவ்வொரு முஸ்லீமும் வாசிக்க வேண்டிய. எங்கள் சமூகத்துக்கு இந்த கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் எல்லாம் ஒரு அழகான தீர்வும் விளக்கவும் அந்த புத்தகத்தில். கருத்து வேறுபாடுகள் அருளா அழிவா வாங்கி படிக்கும். அந்த புத்தகம் இலங்கைக்கு இன்னும் வந்துட்டுதோ தெரியாது. புத்தகம் வெளிவந்திருக்க வேண்டிய அறிமுகம் தான் எனக்கு கிடைச்சது. இருந்தாலும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த புத்தகம் கிடைக்க செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம். கருத்து வேறுபாடுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் தொட்டு சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் கியாமத் நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கத்தான் போகிறது. அதை இல்லாமக்கலாம். கருத்து வேறுபாடுகள் உள்ள விஷயத்துல தனக்கு ஒரு கருத்து இருந்தால் அதை தன்னுடைய கருத்தாகவோ, இன்னும் ஒருவருக்கு இன்னொரு கருத்து இருந்தால் அது அவருடைய கருத்தாகவும் அங்கீகரிப்பதை தவிர வேறு வழியே இல்லை. ஜம்மியத்துல் உலமா இலங்கை அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா வெளியிட்டிருக்கின்ற ஒற்றுமை பிரகடனத்தில் இந்த விஷயங்களை வரி வரியா அழகா சொல்லி வச்சுக்கலாம். அது பள்ளிவாசல்கள் தோறும் அந்த ஒற்றுமை பிரகடனம் ஒரு பெரிய பச்சை ஷீட்ல அடித்து வெளியிடப்பட்டிருக்கிறது. நீங்க பள்ளிகள்ல பார்க்கலாம். எல்லா பள்ளிகளுக்கும் நாட்டில் அந்த ஒற்றுமை பிரகடனம் விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல மிக தெளிவாக இந்த கருத்து வேறுபாடுகள் விஷயத்துல எப்படி நடந்து போகணும் என்ற வழிகாட்ட அருமையான வழிகாட்டல்கள் இருக்கு. அதுல சுருக்கம் என்ன? எனக்கு ஒரு கருத்து இருந்தா குனூத் ஓதேனும் என்று ஒருத்தர் கருதுகிறார், குனூத் ஓத தேவையில்லை ஒருத்தர் கருதுகிறார். இது இந்த கிரகத்தில் பிரச்சனை இல்லை, இமாம்களோட காலத்திலிருந்து வந்த பிரச்சனை இந்த கருத்து வேறுபாடு. அப்ப ஓதாதவருக்கு சரி அவர் ஓத தேவை, ஓதுறவர் அவர் ஓத, அதுதான் முடியும். அதுதான் இமாம்கள் வழிகாட்டல்ல இஸ்லாத்திர வழிகாட்டல்ல இருந்து நாங்க பெறுகின்ற கன்க்ளூஷன். அதுக்கு அதனால ஒரு முடிவு. அப்ப இந்த அமல்கள்ல தான் நாங்க பிரச்சனை பண்றோம். இந்த அமல்கள் தான் எங்களை என்ன செய்யுது? பிளவுபடுத்துது, பள்ளிவாசல்கள் வேறாகுது, நிரந்தரமான பிளவுகள் ஏற்படுத்துது, சண்டைகள் சர்ச்சைகள் எல்லாத்தையும் நாங்க இதான் இந்த அமல்களால தான் வளர்த்திக்கிறோம். கடைசியா அது போய் போலீஸ்ல நிற்குது. போலீஸால வாங்க என்ன சண்டை? என்ன சண்டைண்டா? தொழுக சண்டை, நோம்பு பிடிச்ச சண்டை, தராவி சண்டை, குனூத்து சண்டை. அவனுக்கு விளங்கவே மாட்டான். சரி என்ன கைய இங்க கட்டுறா, இங்க கட்டுறா, விரலாட்டுறா, நீட்டுறா, புற பாக்குறா, சவுதி புறையா, ஸ்ரீலங்கா புறையா, 8 ரக்காத்தா 20 ரக்காத்தா, இது 8க்கு 20க்கு ஏன் வாப்பா நீங்க நான் சண்டை பிடிக்கிறீங்க? அவருக்கு இந்த மார்க்கம் விளங்கவே மாட்டோம். விளங்குறதுக்கு எந்த சான்ஸும் இல்லை. சரி ஒன்றை ஒன்று விளங்கும். இந்த சமூகம் இந்த சின்ன விஷயங்களை கூட சகிப்புத்தன்மையோடு அணுக தெரியாத நாகரிகமற்ற ஒரு சமூகம். அதை நான் கொடுக்க பிக்சர். இங்க எங்களுக்கு எங்களோட கருத்து எங்களுக்கு முக்கியம். நாங்கள் அதுக்காக ஜிஹாதும் செய்வோம். அதோட வீரம் நாங்கள் அதுக்கு அதை விட்டு கொடுக்க மாட்டோம். அதுக்காக அவசரம் போனாலும் சரி, என்ன போனாலும் சரி. ஆனா அங்க கொடுக்குற பிக்சர் என்ன? இந்த பிரச்சனையோட யதார்த்தம் என்ன பாஷையில விளங்கப்படுத்தினாலும் அவங்களுக்கு விளங்காது. அவங்களுக்கு ஏன் இந்த கையை தூக்குற ஓண்ட வர நீ ஆட்டினா என்ன, நீ என்ன செஞ்சா என்ன, உனக்கு என்னப்பா, மற்றவருக்கு என்ன பிரச்சனை இல்லை. அவருக்கு இந்த லாஜிக் இந்த தத்துவம் என்ன பாஷையில விளங்கப்படுத்தினாலும் அவர் விளங்காது. இது இன்னைக்கு கூடிக்கிட்டு போகுது இந்த சண்டை. இந்த சண்டைகள் எல்லாம் பதியப்படுது போலீஸ்ல. போலீஸ் ஒவ்வொரு வருஷமும் அவனோட வருடாந்த அறிக்கையை தயாரிப்பான். குற்ற புலனாய்வு பகுதிகளோ அல்லது குற்ற செயல்கள் இதெல்லாம் எல்லாம் அவங்களோட ஒரு ஆண்டறிக்கை வருது.
அதுல இந்த குழு சண்டைகள், மோதல்கள், விபத்துக்கள், அது இது எத்தனை நடந்ததுன்னா நீதாசாரத்தை எல்லாம் கொண்டு போடுவாங்க. போட்டா இப்ப அண்மை காலமா முஸ்லீம் சமூகத்துல இருந்து புதிய ரெக்கார்டுகள் போயிட்டிருக்குது. எங்கேயும் போலீஸுக்கு மார்க்க சண்டை, அந்த சண்டைகளுக்கான காரணங்கள் அவங்களுக்கு விளங்குறதே இல்லை. அந்த சண்டை கூடிக்குது, அங்க ரெக்கார்டு இருக்குது, அவங்க பாக்குறாங்க. இவ்வளவு காலம் இல்லாம முஸ்லீம் சமூகத்துக்குள்ள என்னமோன்னு ஊடுருவுது. அவங்க எப்படி பாக்குறாங்கடா, இங்க 2 குரூப் இப்ப உருவாகிக்குது. அதாவது சம்பிரதாய முஸ்லீம்கள், அவங்க இந்த தலைமைகள் எல்லாம் பேணி அப்படி வாழ்ந்துக்கணும். புதுசா ஒரு குரூப் வருது, அவங்க இவங்களோட சண்டை பிடிச்சுதான் என்னமோ சாதிக்க பாக்குறாங்க. அப்ப இந்த சண்டை வெளிநாட்டில இருந்து இறக்குமதி செய்யப்படுது. யாரோ இதுக்கு பின்னால் இருக்கிறாங்க, அந்த வாதம் இங்க வருது. இந்த பின்னணியை பாருங்க. நாங்க அவங்க செய்திருந்தா இது அப்படித்தான் பார்ப்போம். சோதரி யார் இந்த பிக்சரை கொடுக்கிறது? யார் இந்த பிக்சரை அவங்களுக்கு கொடுக்கிறது? நாங்க எங்களுக்குள்ள விவாதிச்சுக்கிறோம், இது சரியா இல்லையான்னு. ஆனா எங்களை சமூகத்தை சண்டைக்குள்ள இறக்கி பிரச்சனைப்படுத்தி பிளவுபட்டு பள்ளியாளால எங்களை வேறுபடுத்தி நாங்க போற நேரம் அது இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு மெசேஜை கொடுக்குது. நாங்க செய்யற ஒவ்வொரு வேலையும் இந்த நாட்டில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது, ஒரு மெசேஜை கொடுக்குது. நாங்க கவனமா இருக்கணும். அந்த மெசேஜ் எல்லாம் இஸ்லாத்துக்கு ஆதரவானதா, இஸ்லாத்துக்கு எதிரான மெசேஜ்களை நாங்க கொடுத்து கொண்டிருக்கிறோம். அப்படி செஞ்சா இந்த நாட்டில் இஸ்லாத்துக்கு துரோகம் செய்யற மக்களாக நாங்கள் மாறி இருக்கிறோம் என்று பொருள். இதெல்லாம் இந்த சமூகம் கொடுத்ததுகள் தான். வேற யாரும் இங்க வந்து செய்யல. இங்க அந்தவாதம் வரவும் இல்லை, இங்க பயங்கரவாதம் வரவும் இல்லை, தீவிரவாதம் வரவும் இல்லை, அல்காய்தா வரவும் இல்லை. அப்படி ஒன்றுமே இங்க இல்லை. அப்படி எதுவும் இங்க கிடையாது. ஆனால் இந்த கருத்து வேறுபாடு, அமல்கள் உள்ள கருத்து வேறுபாடுகளை சகிச்சு கொள்ளையிலாம போனதுல வந்த விலை. இதுக்கு என்ன காரணம்? குர்ஆன் அழகான ஒரு தீர்வை சொல்லுது. இந்த கருத்து வேறுபாடு விஷயத்துல சர்ச்சைகள், பிணக்குகள் வந்தா நீங்க என்ன செய்யணும்? அது சொல்ற விதம், குர்ஆன் சொல்ற விதம் அற்புதமானது. அதை அப்படியே செயல்படுத்தினோம்னா இந்த பிரச்சனைகளை சமூகத்தை தெரிவிக்காது. அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்க. அதோட நிப்பாட்டு. அல்லாஹ் சொன்னான், உங்களோட தலைவர்களுக்கு கட்டுப்படுங்க, உங்களோட தலைவர்களுக்கு கட்டுப்படுங்க. இப்ப அல்லாஹ் கிட்ட இருந்து ரசூல் கிட்ட வந்து, ரசூல்ல இருந்து தலைவர்கிட்ட கொண்டு அல்லாஹ் வைக்கிறான் விஷயத்தை. தலைவருக்கு கட்டுப்படுங்க. அதோட நிப்பாட்டினா தலைவர் எதையும் சொல்லியும் நாங்க எல்லாரும் கட்டுப்படுவோம். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, ரசூலுக்கு கட்டுப்படுங்க என்று சொன்னா அதுல சர்ச்சை வார்த்தை கொண்டும் இல்லை. ஏன்னா அல்லாஹ்வுடைய வழிகாட்டல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையும் சொல்லுவார். கட்டுப்படுறது ஒரு ஆட்சேபனை இல்லை. அடுத்து தலைவருக்கு வந்து கட்டுப்படணும் என்று சொல்ற நேரம் அதோட நிப்பாட்டினா, தலைவரோட நிப்பாட்டினா விஷயத்தை தலைவர் என்னத்தை சொன்னாலும் கட்டுப்பட வேண்டிய குர்ஆனிலே சொல்லுங்க. அப்படி அல்ல, அது கங்கால் அல்லாஹ் போய் நிப்பாட்டுறான். நீங்க மார்க்கத்துல ஏதாவது ஒரு சர்ச்சை, ஏதாவது ஒரு குழப்பம், இழுபறி, பிணக்கு அது வந்தா தலைவரும் சர்ச்சைப்படுறவங்களும் எல்லாரும் சேர்ந்து அந்த பிரச்சனையை அல்லாஹ்கிட்டே ரசூல்கிட்ட கொண்டு போகும். தலைவரும் பிரச்சனை பண்றவங்களும் எல்லாரும் சேர்ந்து குர்ஆன்கிட்ட சொன்னாகிட்டே போகும். அல்லாஹ்கிட்ட ரசூல்கிட்ட பிரச்சனையை கொண்டு போகும். அப்படி நீங்க போறதுதான் இன் குன்தும் துக்மினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். நீங்க அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்றதா இருந்தா இந்த வேலையை நீங்க செஞ்சாகணும் என்று அல்லாஹ் சொல்றார். அப்ப சர்ச்சை வந்து வார நேரம் நானும் இன்னொரு ஆளும் சர்ச்சைப்பட்டுக் கொள்ள தேவையில்லை, சண்டை பிடிக்க தேவையில்லை. ஒரு குழு இன்னொரு குழு சர்ச்சைப்பட வேண்டிய தேவையில்லை. அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் தெளிவா இருக்குது. வாங்க தலைவர்கள் உட்பட எல்லாரும், யார் தலைவர் வைக்கிறது பிரச்சனை இல்லை. தலைவரும் பிரச்சனை பண்றவங்களும் எல்லாரும் சேர்ந்து குர்ஆனோட சுன்னாவோட உட்கார்ந்து
இந்த குர்ஆன சுன்னாவை பார்த்து எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்து தலைவர் சொல்லணும், இதான் குர்ஆன், இதான் சுன்னா, இதுல இப்படியும் இருக்குது இப்படியும் இருக்குது. ரெண்டு இருந்தா ரெண்ட சொல்லணும். குர்ஆன்ல சுன்னால ரெண்டுக்கு இடம்பாடு இருக்குதுன்னா ரெண்டையும் சொல்லணும், மூணுக்கு இடம்பாடு இருக்குதுன்னா மூணையும் சொல்லணும், ஒன்று மாத்திரம் தான் முடிவுன்னா அதை மட்டும் சொல்லணும், அதைத்தான் செய்யும். அப்ப தலைவர் சமூகத்துக்கு சொல்லுவார், ரெண்டு கருத்துகள் செயல்படுத்தலும் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில். அப்ப ரெண்டுல எதை செயல்படுத்தினாலும் சண்டை வராதுல்ல, தலைவர் தானே சொல்றார். மூணு இருந்தா மூணை செயல்படுத்தலும் சொன்னா எல்லாரும் சொல்ல, ஒன்றுதான் இருக்குது, வேற ரெண்டாவது செயல்படுத்தலாது. குர்ஆன் சொன்னா அப்படிதான் சொல்லுதுன்னா அதை சொல்லணும். அப்ப மற்றதை எல்லாரும் சேர்ந்து அதை செய்யலாம். அது குர்ஆன் இல்லை, சுன்னாவே. நாங்க பெரிய ஆளா தேவை, அல்லாஹ்வும் அல்லாஹ்வோட ரசூலும் தான் பெரிய. இந்த தீர்வு அப்படியே அமல் நடத்தினா இந்த சண்டை சர்ச்சை பிளவு குழப்பம் இந்த போலீஸுக்கு போற வேலை உண்டு இந்த சமூகத்தில் வராது. இதை செயல்படுத்தலாமா? இது அப்படியே இந்த குர்ஆன் வசனத்தை ஒரு பக்கத்துல வச்சுட்டு இந்த சமூகம் வாழும். நீங்க இஸ்லாத்தை தூக்கி கொண்டு முன்னுக்கு போற வேலையா, இஸ்லாத்துல இருந்து பின்னுக்கு போற வேலையா? இது என்ன விலையை ஏற்படுத்தும்? சகோதரர்களே, இந்த நிலைமைகள் தான் இன்றைய சூழலிலே சிந்திக்க வேண்டிய பிரச்சனை. இந்த நிலைமைகள் எதிர்காலத்திலும் வராமல் நாங்கள் எங்களை பாதுகாக்க வேண்டிய தேவை ஒன்றுதான் இருக்கிறோம். இவ்வளவு பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்லிக்கிட்டு போயிடும். நான் மிச்ச முக்கியமான சில விஷயங்களை மாத்திரம் அடையாளப்படுத்த இந்த அசாதாரண சூழலுக்கு என்ன பின்னணி என்றதை உங்களுக்கு ஒரு மார்க்க கண்ணோட்டத்தில் விளக்கத்தை தர முயற்சிக்கிறேன். இப்ப இவ்வளவு பிரச்சனைகள் நிறைந்த சூழலிலே எங்களுக்கு சொல்லப்படுற தீர்வு வழிகாட்டல்கள், ஜும்மாக்கள், குத்துபாக்கள் மூலமா எங்களுக்கு சொல்லப்படுற தீர்வு. இந்த தீர்வு சொல்றவங்களுக்கு அல்லாஹ் தஆலா, வழிகாட்டுறவங்களுக்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்றால் அவர்கள் மார்க்கத்தை வச்சு சில நல்ல விஷயங்களை செய்யுங்க, சில பாவமான விஷயம் செய்யாதீங்க என்று சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய அறிவுக்கு விளக்கத்துக்கு ஏற்ப இந்த சமூகத்தை சீர்திருக்கிற முயற்சியில ஈடுபட்டு கொண்டேதான் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நல்ல அருள் புரியும். அவர்கள் யாரையும் குறை சொல்வதாக நீங்க கருதக்கூடாது. அப்படி எல்லாரும் சொல்றதை தொகுத்தெடுத்தா சில விஷயங்களை நாங்கள் அடையாளப்படுத்தலாம். ஒன்று, நன்மைகளை செய்யுங்க, நன்மைகளை செய்யுங்க என்றாங்க. அந்த நன்மைகள் எகெயின் நான் சொன்னேன், இந்த முஸ்லீம் சமூகம் செய்யற நன்மை அதைத்தான் திரும்ப செய்யுங்கன்னு சொல்லும். செய்யுங்கன்னு சொல்லும், செய்யுங்கன்னு சொல்லும். தொழாதவங்க தொழுங்க, தொழுகிற பேணுதல் இல்லாதவங்க பேணுதலா தொழுங்க, தாழ்த்து தொழுங்க, முன்பின் சொல்லாத தொழுங்க, சொல்லத்தான். ஆனால் இந்த சூழலுக்கு பிறகு அந்த மூடின அமல்கள், மூடின வாசல்களுக்கு அதுகளை துறக்கிறதுக்கு நாங்க யாருக்கும் சொல்றதில்லை. எனவே பிரச்சனை அப்படியே தொடர்ந்து இருக்கத்தான். இந்த அமல்கள் செய்ய வேண்டும். இந்த படியா கூட கட்டுங்க, அதுக்கு நாங்க தொழுறதுக்கு பயப்பட தேவையில்லை, பர்தா போடுறதுக்கு பயப்பட தேவையில்லை, பள்ளி கட்டுறதுக்கு பயப்பட தேவையில்லை. அது இந்த நாட்டில் சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட உரிமை, அதுக்கு பயப்பட வேண்டிய தேவை. இதை நான் பேசுறதுனால இந்த பயந்து பேசுறேன்னு நீங்க கருதுவாங்க, பயப்பட தேவை, எந்த பயப்பட. ஆனால் எகைன் நாங்க எங்க போறோம்டா நன்மையை செய்யலன்னு சொல்லி அந்த இஸ்லாத்தில் எல்லாருக்கும் சொல்லப்பட வேண்டிய நன்மை இல்லைங்களே, அதுகளை இன்னமே ஓபன் பண்றதுக்கு யாரும் தெரியும். அது அந்த வாசல்களை துறக்கணும், அந்த வாசல்களுக்கு கொஞ்சம் பேரை தயார்படுத்தணும், அந்த வாசல்களால கொஞ்சம் பேரை வெளியில அனுப்பணும். அந்த சமூகத்துக்கு போவோம், அவங்களோட சேர்ந்து வேலை செய்யணும். இங்க அமல் செய்ய வாரம், இங்க அமல் செய்யுங்க, இங்க அமல் செய்ய வாரம் முடிச்சா நாங்கள் கிடைச்சது சரி, எங்களை பள்ளி வாங்க தொழுங்கணும், குளிங்க, காட்ட குளிங்க எல்லாம் செய்யுங்க. ஆனா நீங்க வேலை செய்யுங்க அந்த அந்த ஜென்ரல் இஷ்யூல அவங்களை அனுப்பணும். அது பாவங்க செய்ய வானம்னு சொல்லி எல்லாருக்கும் உபதேசம் செய்யப்படுது. நிச்சயமாக தேவை. பாவங்கள் உண்மையிலே எங்களோட சமூகத்தை அழிவுகளுக்கும் சோதனைகளுக்கும் விட்டு செல்லத்தாங்க, அது கட்டாயம் சொல்லப்படுது.
அடுத்த சமூகங்களோட நல்லுறவு வச்சுக்கோங்கன்றது இன்னைக்கு பரவலா சொல்லப்படுற ஒரு உபதேசம். அடுத்த சமூகங்களோட நல்லுறவு வச்சுக்கோங்க. அந்த நல்லுறவுகள்ல பெரும் பகுதியை எங்களோட தலைவர்கள் கவனிக்கிறாங்க. ஜமியத்துல் உலமால இருந்து இன்னும் மற்ற அமைப்புகள், முக்கியஸ்தர்கள், அதுல அவங்க எல்லாம் இப்ப அதாவது முன்பிருந்ததை விட கூடுதலாக அடுத்த சமூகங்களோட, பிரமுகர்களோட, முக்கியஸ்தர்களோட, தலைவர்களோட, அரசியல்வாதிகளோட எல்லாம் நிறைய சந்திப்புகள், கலந்துரையாடல்கள், இதை பற்றிய விளக்கங்கள் அதெல்லாம் நடக்குது. கீழ்மட்டத்துக்கும் சொல்லப்படுது அவங்களோட நல்லா இருங்கன்னு சொல்லி. அது நல்ல விஷயம், நல்ல விஷயம். ஆனா என்ன ஒரு கேள்வி கேட்க வேண்டியது, அவங்களோட நல்லா இருங்கன்னு சொல்ற அதே நேரம் எங்கட சமூகத்தில் இருக்கிறவங்களோட நல்லா இருங்க என்று சொன்னார். எங்கட சமூகத்தில் இருக்கிற இங்க மதுஹப் ஸ்ரீலங்கால மதுஹப் ஒன்றும் இல்லை, சும்மா எல்லாரும் பேசினது அப்படி ஒன்றும் இல்லை. பெரிய வேறுபாடுகள் பிரச்சனை இல்லை, சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் நீங்க அப்படி வேறுபாடுகள் உள்ள அவர்களுக்கு மத்தியில நீங்க நல்லா இருக்க தேவையில்லை, அவங்களோட நல்லா இருக்கன்னு சொன்னா இது இந்த கருத்து நியாயம் இல்லை. எங்கட ரத்தங்கள் எங்களோட பக்கத்தில் இருக்கிறார்கள், கல்யாண வீட்டுக்கு போனா ஒரு சாணில உட்கார்ந்து சாப்பிடுறார்கள், சரி ஒரு பள்ளியில துயரமானார்கள், ஒருத்தர் ஜனாதாண்டா எல்லாரும் கலந்து கொள்றார்கள். அவங்களுக்குள்ள நலவில்லாம அவங்களோட இல்லாத நலவு அந்த வெளியில இருக்கிறவங்களோட வேணும்னு சொன்னா அதுக்கு என்ன சொல்றது? அதுக்கு வார்த்தையிலேயே நான் சொல்ல பார்க்கிறேன், அது அவ்வளவு நல்லதல்ல. எனவே அங்க நல்லா இருங்கன்னு சொல்ற அதே நேரம் இங்க இருக்கிற அவ்வளவு சீர்கேடுகளையும் ஒழுங்குபடுத்திக்கோங்க, மறந்திருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் நல்லா இருங்க என்று சொல்லணும். அதை சேர்த்துதான் சொல்லணும். ஒரு ஹுத்பா கேட்டேன், ஒற்றுமைய இல்லாமக்கிறதுக்கான காரணிகள் அவ்வளவையும் தொகுத்து அழகாக, அதாவது மணிமணியாக ஒரு தஸ்பீல இந்த மணிகள் எப்படி அழகாக கோர்க்கப்பட்டிருக்கணும் அது மாதிரி இந்த சமூகத்தில் ஒற்றுமையை சீரழிக்கிற காரணிகளை எல்லாம் அப்படியே மணியாக கோர்த்து அழகாக முன்வைத்தார். அது அரைவாசி நான் கேட்டுக்கொண்டே போய் இந்த ஒத்துமாவை கேட்டுக்கொண்டு பேய்த்து இந்த கடைசி ஆறு நேரம் எனக்கு ஒரு ஆவல் மேலிட்டது. இன்னும் ஒரு காரணம் வரவில்லையே, ஒரு காரணம் இன்னும் பேசப்படவில்லை என்ற ஒரு கேள்வி எனக்குள் வந்தது. அந்த கேள்வியோடையே நான் ஒத்துபாவை அவதானமாக கேட்டு முடித்தேன். அந்த காரணத்தை பற்றி அவர் பேசவே இல்லை. என்ற உள்ளம் அந்த ஹுத்பா செய்தவரையும் பாராட்டி அதே நேரம் ஒரு பெரியோர் கவலை என்ற உள்ளத்துல ஒரு இடத்துல வந்து என்ன அந்த பேசாத விஷயம், இயக்க வேறுபாடுகள் இந்த ஒற்றுமைக்கு பங்கமாக இருக்குது. எனவே இயக்கங்கள் இருக்கிறவங்க இந்த வேறுபாடுகள் காட்டாம அதை ஒரு காரணியா மாத்தாம நெருக்கமாக அன்பாக ஒன்றாக இருங்கள் என்ற விஷயத்தை மாத்திரம் அவர் சொல்ல. அவர் இன்னும் நான் நல்லா இருக்கிறேன், அவர் மறந்து சொல்லாமல் இருக்கலாம் என்று சொல்லி, ஆனால் அவ்வளவு காரணிகளையும் தொகுத்தவருக்கு இது மறக்கேலுமான்னு ஒரு கேள்வி நினைத்தவர். அப்படி உண்மையிலே மறந்து இருந்தால் அல்லாஹ் அவரை மன்னிக்கணும். அவர் வேண்டுமென்றே அந்த விஷயத்தை புறக்கணித்திருந்திருந்தால் அவர் இயக்கங்கள் ஒன்றுபட முடியாது என்ற கருத்தில் அவர் உறுதியாக இருக்கிறார். அத்தகைய ஒரு மனிதர் இயக்கங்களுக்கு மத்தியில் இருக்கிற பிரச்சனைகளை ஒன்றாலும் ஒன்றுபடுத்த மாட்டார். இது நான் தீர்மானமா அவரை பற்றி சொல்லல, அப்படியான சிந்தனைகள் இந்த சமூகத்தில் இருக்கின்றன என்பதற்கு நான் சொல்ல வந்த உதாரணம். எங்க ஹுத்பா கேட்டேன், யாரு பேரு ஊரெல்லாம் நான் சொல்லல. இந்த நல்ல விஷயம் தான் எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லுங்க. பொருத்தமில்லாத உதாரணத்துக்கு ஊர் பேர்கள் சொல்லப்படும். ஏன் நீங்க சொல்றீங்க? இந்த சமூகத்தின் நிலையை நாங்கள் இவ்வாறு விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அடுத்த சமூகத்தோட நல்லா இருங்கன்னு சொல்ற நாங்க எங்களோட சமூகத்தோட பிரச்சனை பட்டு கொண்டிருக்கலுமா?
அதுக்கு மறைமுகமாக வேணும் வழிகாட்ட முடியுமா? முடியாது. அடுத்தது நாங்கள் துவா செய்யுங்க. இது இந்த சூழலில், அசாதாரண சூழலில் நாங்கள் சொல்றதும் செய்யணும். நிச்சயமா நாங்கள் எங்களோட பிரச்சனையை யார்கிட்ட தான் போய் சொல்ல? எங்களுக்கு ஒரு உலக அமைப்பு கொண்டிருக்கிறா? இல்லை. முஸ்லீம்கள் யூஎனோட போய் சொன்னா கேட்பாங்களா? எங்கேயாவது எங்க பிரச்சனையை போய் சொல்லுங்க. எங்க பிரச்சனைய அப்படியான அமைப்புகள் உருவாக்கியும் சொல்லணும். இந்த உலகத்துல முஸ்லீம்கள் எப்படியான ஒரு நிலைமை உருவாக்கினாங்கன்னா, உலகத்துல எந்த மனிதன், முஸ்லீம் அல்ல, முஸ்லீம் அல்லாத ஒரு மனிதன் பிரச்சனையா இருந்தாலும் அவன் வந்து சொல்லி நீதியை பெற்றுக் கொள்ளலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படியான ஒரு நீதியான ஆட்சியை செஞ்சாங்கன்னா, ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பினாங்கன்னா, எகிப்து கைப்பற்றப்பட்டது. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சஹாபி அவர்தான் எகிப்தை கைப்பற்றினார். அவருடைய மகன் எகிப்தின் பூர்வீக குடிகளில் ஒருவரான ஒரு கிபித்திய சவுக்கால் அடிக்கிறார். அடித்ததுக்கு காரணம், அவங்க ரெண்டு பேரும் ஒரு குதிரை பந்தயத்தில் ஏராளமாக கலந்து கொண்டாங்க. அந்த கிபித்தியும் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு எகிப்தில கவர்னருடைய மகனும் அந்த பந்தயத்துல மிகவும் நெருக்கமாக பக்கத்துல ஓடிக்கொண்டிருந்தாங்க. யார் வேறு என்று கடைசி வரைக்கும் தீர்மானிக்கலாம் என்று கடைசி நேரம் அந்த கிபித்தி கவர்னர் மகனை வெண்டுட்டான். அந்த கோவத்துல தான் அவன் அடிச்சது. அந்த கிபித்தி என்ன செஞ்சாங்கன்னா, நேரா கவர்னர்கிட்ட போய் சொல்லல, எகிப்திலிருந்து புறப்பட்டு இத்தனை சவுதி அரேபியாவுக்கு மதீனாவுக்கு வந்து அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே இந்த பிரச்சனை சொல்றாங்க. உமர் எல்லாம் உடனே அனுப்புறாங்க. கவர்னரும் கவர்னர் மகன் உடனே வரணும் மதீனாங்க. ரெண்டு பேரும் வராங்க. ரெண்டு பேரும் பாருங்க, ஒரு சின்ன பிரச்சனை. ரெண்டு பேரையும் எகிப்திலிருந்து மதீனாவுக்கு அழைக்கிறார்கள். அழைத்து அந்த கிபித்திட்ட கையில கொடுக்குறாங்க சாட்டை. உனக்கு அடிச்ச மாதிரி திருப்பி அடிச்சு. யாருக்கு? ஒரு சஹாபிட மகன். அவர்தான் கவர்னர். கவர்னர் மகனுக்கு அடிச்சான். அடிச்சுட்டு சாட்டையை திருப்பி கொடுத்தார் உமர் இல்லாமல். எகிப்தில் இந்த அநீதியை பார்த்து கொண்டிருந்த காரணத்தினால கவர்னருக்கும் அடியன்னு சொல்றாங்க. அப்ப அந்த கிபித்தி சொல்றார், அமீர் முஃமினீன் அவர்கள், எனக்கு அடிச்சாலும் நான் அடிச்சிட்டேன், அவருக்கு நான் அடிக்க விரும்பல. அப்ப அவன் சொல்றாங்க, அவருக்கு நீ அடிச்சிருந்தாலும் நான் அதை பிழை என்று கருத மாட்டேன், நீ மன்னிச்சுட்டாயிட்டாங்க. எப்படி நீ உலகத்துல ஒரு முஸ்லீம் அல்ல, முஸ்லீம் அல்லாத ஒரு மகன் அநீதி இழைக்கப்பட்டால் பேசுறதுக்கு இடம் ஒன்று இருக்கு. இன்றைக்கு அப்படி இல்லை உலகம். எனவே அந்த இடத்தையும் உருவாக்கணும். அல்லாஹ்கிட்டே சொல்லணும், உலகத்திலையும் அப்படி ஒன்று தேவை. அதை முஸ்லீம்கள் உருவாக்கி வச்சுதான், நான் அதை உருவாக்கல. இப்ப எங்களுக்கு யாரும் இல்லை, அல்லாஹ் மட்டும்தான். அவர்கிட்ட செல்லாம் வேறு யார்கிட்ட சொல்றது? நாங்க துவா செய்யத்தாங்க. ஆனா துவா செய்யற நேரம் நாங்க கேட்கிற துவாக்களுக்கு நாங்க உறுப்பிலையும் செய்யாதவர்களாகவும் எல்லா தவறுகளையும் அவங்க தான் செய்வதாகவும், எனவே அவர்களுக்கு எதிராக இந்த துவாவை கேட்கிறதாகவும் இந்த துவா அமைஞ்சா அதை எப்படி நிற்கும்? ஒரு ஹுத்பா கேட்டு இன்னொரு பள்ளிவாசல்ல ஒரு ஹதீப், மற்றவங்களுக்கு எதிராக துவா கேட்காதீங்க, சில நேரம் இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு நாங்கள் துவா கேட்கிறோம், நாங்களே இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கிற போது அந்த துவா எங்கட விஷயத்துல கபூலான எப்படி நிற்கணும்னு கேட்டாங்க. எனக்கு இந்த உடம்புக்குள்ள இருந்துச்சு இந்த கேள்வியான துவா கேட்கும். எங்களோட பிரச்சனையெல்லாம் எல்லாருக்கிட்ட சொன்னோம். சொல்லி என்ன கேட்கணும்? பாதுகாப்பை கேட்கணும், அவர்களுக்கு இதாயத்தை கேட்கணும், ஒரு அருமையான சூழல் ஒன்றை உருவாக்குறதுக்கு அல்லாஹ் தஆலான உதவியை கேட்கணும். ஆனால் கேட்கறது மட்டுமல்ல, ஒட்டகத்தை கட்டிட்டு தான் யாரெல்லாம் நீ ஒட்டகத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட கேட்கணும். ஒட்டகத்தை அவுத்து வச்சுட்டு கேட்டா, ஒட்டகம் எங்கேயாலும் காணாம போன பிறகு யாரெல்லாம் நான் உனக்கிட்ட துவா கேட்டேன்னு சொன்னா
அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது துவா கேட்டோடனே அல்லாஹ் அந்த ஒட்டகத்தை கொண்டு அந்த மரத்துல கட்டணும். அப்படியா? நாங்க துவா கேட்ட போறோம் அல்லாஹ் அந்த ஒட்டகத்தை கொண்டு மரத்துல கட்டணுமா? இல்லை. அப்ப அதை நாங்க செய்ய, அதாவது எங்கள்கிட்ட இருக்கிற தவறுகளை எல்லாம் திருத்தி எங்கள்கிட்ட சரிப்படுத்த வேண்டியதெல்லாம் சரிப்படுத்தி அதுக்கு அல்லாத உதவியை கேட்கறதுக்கு போதுதான் துவா கேட்கணும். சரி, பயண துவா எப்போதுறது? பயண துவா எப்போதுற? வீட்டுல இருந்து வெளியில வந்து வாகனத்தில் ஏறி கொண்டுதான் பயண துவா வரும். என்ன பயண துவா? அந்த வாகனத்தை வசப்படுத்தி தந்தவனுக்கு புகழ, அவனை புகழ்றது, போய் சேர வேண்டிய பயணத்தை லேசாக்க சொல்லி எல்லா கிட்ட கேட்கறது, ஆக்சிடென்ட்கள் அதுவும் நடக்காம இருக்கிறது, அந்த துவாலெல்லாம் அதெல்லாம் எல்லாம் கேட்கும். சகோதரனே, யாராலும் ரோட்டுக்கு வராம வாகனத்தில் ஏறாம வீட்டுக்கு உட்கார்ந்து கொண்டு துவா கேட்கிறான். துவாட ஒழுங்கு ஒரு வேலையை செய்ய இறங்கிட்டு அந்த வேலையை செய்யறதுக்கு அல்லாத ஹெல்ப் கேட்கறதா துவா. வேலையை செய்யறதுக்கு தான் அல்லாத ஹெல்ப் கேட்கறது. துவாட ஒழுங்கு கேட்க ஒரு வேலையும் செய்யறது. இந்த சமூகத்தில் இருக்கின்ற எந்த துருப்பையும் அசைப்பதில்லை. எல்லா பொறுப்புகளையும் அல்லாஹ்கிட்ட திருப்பி கொடுத்து எங்கள்கிட்ட வந்த பொறுப்பு, எங்கள்கிட்ட வந்த பொறுப்பு தான் நன்மையை வாழ வைங்க, தீமையை இல்லாமக்குங்க, ஒற்றுமையை கொண்டு வாங்க, சரி, ஒரு தலைமைத்துவத்தை உருவாக்குங்க, விருப்பிலையும் நெருப்பிலையும் அதுக்கு கட்டுப்படுங்க, தொழுங்கணும், எல்லாத்தையும் அல்லாஹ் எங்கட கையில தான் வந்தீங்க. நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றேன். இந்த சொல்லலாம் என் நீங்க அல்லாஹ் உதவி செஞ்சா இந்த விஷயங்கள்ல அல்லாஹ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த வேலைகள் பொறுப்புகள் எல்லாத்தையும் அப்படியே வச்சு நாங்களாம் பிஸி. நாங்க அவ்வளவு வேலையும் அல்லாஹ்கிட்ட திருப்பி கொடுக்கிறோம். யா அல்லாஹ், நீ ஒற்றுமைப்படுத்து, நீ எங்களை பாதுகாத்துரு. இந்த பிளவுகளை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டு பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு நீ எங்களை ஒற்றுமைப்படுத்தி நீ பாதுகாத்துட்டு எங்கள்கிட்ட தந்த பொறுப்பு அல்லாஹ்கிட்ட திருப்பி கொடுக்கிறதா துவா செஞ்சா எப்படி இருக்கு சகோதரர்களே? இது ஒழுங்கு அல்ல, இது முறை அல்ல. எனவே இந்த ஒழுங்குகளை எல்லாம் நாங்கள் படிக்கிறோம். இஸ்லாம் என்றது ஒரு ரெண்டு விஷயங்களை சும்மா செஞ்சுட்டு போறதல்ல. சின்ன பெரிய அத்தனை விஷயங்களுக்கும் அழகான விளக்கங்கள், வழிகாட்டல்கள், வரையறைகள் உள்ள ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம். எதையும் கச்சிதமா செய்ய வேண்டும். எனவே நாங்க கொடுத்திருக்கிற வழிகாட்டல்கள்ல உண்மையிலே கொடுக்கப்பட வேண்டிய வழிகாட்டல்கள் தான். ஆனால் அந்த வழிகாட்டல்களிலும் இன்னும் நாங்கள் மாற்றங்களை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. சுருக்கமா சொல்றேன், இந்த சமூகத்தில் செய்யப்பட வேண்டிய வேலைகள் என்ன தெரியுமா? இந்த சமூகத்தில் ஒரு பெரிய அளவு சீர்திருத்தம் ஒன்று நடக்கும். நாங்கள் சொன்ன பிரச்சனைகள் எல்லாவற்றையும் வைத்து ஒரு பாரிய சீர்திருத்த முயற்சியும் சமூக சீர்திருத்த முயற்சியும் நடக்கும். அடுத்தது இந்த சமூக ஒழுங்கும் கட்டமைப்பும். இந்த வார்த்தையை உங்களுக்கு விளங்குவது தெரியாது, எனக்கு வேற சொற்களும் தெரியாது பேசுறதுக்கு. சமூக ஒழுங்கு கட்டமைப்பு உதாரணம் சொன்னா, ஒரு பாடசாலை காலையில 7:30 மணிக்கு பெல் அடிச்சதுல இருந்து 2 மணி வரைக்கும் ஒரு அதிபருட தலைமைத்துவத்திற்குள்ள கட்டுப்பாட்டோடு அங்கிருக்க ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லாம் எப்படி இயங்குறாங்களோ ஒரு ஒழுங்கு கட்டமைப்போடு அது மாதிரி ஒரு சமூகம் இயங்குகின்ற ஒரு சூழலை உருவாக்க. அப்படி இல்லை, இப்ப சும்மா நினைச்சவங்க எல்லாம் நினைச்சதெல்லாம் செய்யறாங்க, நினைச்சது பேசுறாங்க. அப்படி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. அப்படியான ஒரு ஒழுங்கு கட்டமைப்பு இந்த சமூகத்திலே போட்டு அடுத்த சமூகங்களுடனான நல்லுறவு அது ஏற்கனவே நடக்குது. அதுல கவனிக்கப்பட வேண்டிய நல்லுறவுன்னு சொன்னோடனே இந்த என்ன மிச்சம் நெருக்கமா அன்பா பேசி வாரவர்களுக்கு டீ வாங்கி கொடுக்கறது இல்லை, அதுவும் தான் அதுல கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்கு. நல்லுறவுல இந்த மார்க்கத்தை பற்றி ஏற்பட்டிருக்கிற மோசமான அபிப்பிராயங்கள் இருக்கு, அதுகள் எல்லாம் இல்லாமலாக்கப்படும். இந்த ராங் பிக்சர் அவ்வளவையும் இல்லாமக்கிற ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கணும். உதாரணமா நான் சொல்றேன், இது சமூகத்தில் சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். தொழுகைக்கு அழைக்கிறது எங்கட மார்க்கம், பாங்கு செய்வது எங்கட மார்க்கம், எங்கட உரிமை, எங்கட கடமை நாங்கள் செய்யணும்.
ஆனா ஒரு ஊர்ல 20-25 பள்ளிகள் இருக்குது. எல்லா பள்ளிகள்லையும் ஒரே நேரத்துல லவுட் ஸ்பீக்கரை திறந்துட்டு அதான் சொன்னா சில எங்களுக்கே கஷ்டமாயி எந்த பாங்குக்கு பதில் சொல்றேன். ஏன்னா இந்த பாங்குக்கு பதில் சொல்லி துவா ஒன்றிய துவா ஓதினா ரசூலுல்லாஹி ஷஃபாத் மறுமையில கிடைக்கும்னு சொல்லி அதே செஞ்சு எங்களுக்கே குழப்பமாயிட்டு எந்த பாங்குக்கு பதில் சொல்லி துவா ஓதுறது. சகோதரர்களே, இந்த பாங்கு தேவையே இல்லாத அடுத்த சமூகத்துக்கு இந்த 20 பள்ளியிலே ஸ்பீக்கரை போட்டு சொன்னா இஸ்லாத்தை பத்தி என்ன பிக்சர் அவங்களுக்கு போகும்? என்ன பிக்சர் போகும்? அப்ப இது உறவு, அடுத்த சமூகத்தோட நல்லுறவை பாதுகாக்கணும்னு சொன்னா நாங்க பாங்கு சொல்லுவோம். அதே பாங்க விடுறதில்ல. இது பயமும் அல்ல, இது பயமும் அல்ல, விடுறதும் அல்ல, எங்களை மார்க்கத்தை விட்டு கொடுக்கறதும் அல்ல. இது ஒரு இந்த கேட்டசி ஒன்று காமன் சென்ஸுக்கு ஒரு மனுஷன் ஒரு பொதுவான ஒரு பார்வைக்கு இது ஒழுங்கு நாகரிகம் என்று படுற விஷயங்கள் இல்லைங்க. அதுக்குள்ள போட்டு பார்த்தா இது விளங்காது. ஏன் இந்த அவ்வளவு பேரும் ஒரு பாங்கு எவ்வளவு தூரத்தில் இருக்குதோ அந்த தூரத்துல இன்னொரு பள்ளியில பாங்கு சொல்ல தேவை, கேட்காத தூரத்துக்கு இன்னொரு பள்ளியில பாங்கு சொல்ல. இப்ப இந்த ஒழுங்கெல்லாம் நாங்க செஞ்சா இஸ்லாம் பற்றி அடுத்தவங்களோட உள்ள உறவு, அது மாதிரி நிறைய உதாரணங்களுக்கு செல்ல வேண்டியது, சிலதை சொல்ல முடியாது. ஆனா இந்த சமூகத்துல அதெல்லாம் பார்த்து 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 யோசிச்சு இந்த சமூகத்துல மாற்றங்கள் செய்யும். அப்பதான் நல்ல மாற்றங்கள் இணைந்து வேலை செய்யறதுக்கான சூழலை ஏற்படுத்தும். அதாவது நாங்களும் அவங்களும் சேர்ந்து செய்யற ப்ரொஜெக்டுகள் வேலை உருவாக்கப்படும். அதே மாதிரி அன்பும் பரஸ்பர ஒத்துழைப்பும் எங்களுக்கும் அவங்களுக்கு இடையில உருவாகும். இது எல்லாத்தோட இயற்கை வளங்களை விருத்தி செய்யும். நான் சொல்றேன், முஸ்லீம்கள் இந்த நாட்டில் நல்ல ஒரு பிக்சரை மற்றவங்க கொடுக்குறேன்னு சொன்னா தங்களோட சூழலை அழகா வச்சுக்கிட்டாங்க. அது முஸ்லீம் ஊர் ஒன்றுக்குள்ள வந்தா வார ஒருத்தருக்கு சந்தோஷமும் மன கண் குளிர்ச்சியும் மன அமைதியும் வாரமே. இந்த ஒழுங்கீனம் பிரச்சனை குப்பை அது இது எல்லாம் இந்த இதுகள் எங்களோட சமூகத்துல ஒரு பேட் பிக்சர் ஒன்று கொடுத்து இயற்கை வளங்கள் அல்லாட வளம் அல்லாட அருள் அதுவே பாதுகாக்கிறதுங்கிற வேலை இது நாட்டு இல்லை. இது அல்ல இந்த முழு மனித சமூகத்துக்கும் இந்த அல்லா படைச்ச எல்லா படைப்புகளுக்கும் தேவை, பறவைகளுக்கு தேவை, மிருகத்துக்கு தேவை. எங்களோட ஊருக்குள்ள இந்த நாட்டில் இருக்கிற அவ்வளவு பறவைகளும் வரணும். மடவலைக்கு வந்தா இந்த நாட்டில் இருக்கிற பறவைகளுக்கு நல்ல உணவு கிடைக்கும். அப்படி இந்த பறவைகள் எல்லாம் தேடி வர ஊரா இந்த ஊரை மாத்தணும். அப்படின்னா இந்த ஊர்ல இயற்கை வளங்கள் பனிவர்க்கங்கள் அது இது இதெல்லாம் டெவலப் பண்ணணும். அப்படியெல்லாம் இதெல்லாம் இஸ்லாம். ஆலை வனத்துல எத்தனை மாற்றங்களை செஞ்சுக்கிறாங்கன்னு சில கலிபாக்களோட வரலாற்றுல பாருங்க. இதெல்லாம் இஸ்லாம். அதே போன்று ஆய்வுகள் நடைபெற வேண்டும். அதாவது முஸ்லீம்களுக்கு எதிராக இஸ்லாத்துக்கு எதிராக மிக மோசமான குற்றம் பொய், பச்சை பொய், வரலாறுகளை பிரிவுபடுத்தி அதை செஞ்சு இதை செஞ்சு எத்தனை பொய்கள். இதையெல்லாம் ஆய்வு செஞ்சு ஆதாரபூர்வமாக நாங்கள் இந்த நாட்டில் விடுவ வேண்டும். இதெல்லாம் பொய்யன்னு சொல்லி அது மாதிரி முஸ்லீம் சமூகத்துல வரலாறு என்ன, பங்களிப்பு என்ன என்றதையும் ஆய்வு ரீதியாக நாங்கள் இந்த சமூகத்தை சொல்லணும். சொல்லல, இந்த நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு சமூகம் அல்ல முஸ்லீம்கள். முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்கு தேவை. இந்த நாட்டு முஸ்லீம்கள் மட்டுமல்ல, உலக முஸ்லீம்களும் இந்த நாட்டுக்கு தேவை. எங்களோட வரலாறுகள் என்ன சொல்லுது, நாங்கள் எப்படி இருந்திக்கிறோம், எப்படி வாழ்ந்திக்கிறோம், என்ன பணி செஞ்சிக்கிறோம், என்ன பங்களிப்புகள் செஞ்சிக்கிறோம், இந்த நாட்டுக்கு செஞ்ச நலவுகள் என்ன, இதையெல்லாம் தொகுத்து ஆய்வுகள் செஞ்சு இந்த நாட்டுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். இவற்றோடு இவைகள் எல்லா இந்த அமல்கள் எல்லாத்துக்கும் பொருத்தமான துவாக்களை நாங்கள் கேட்கணும். சகோதரர்களே, இவ்வாறு இந்த அசாதாரண சூழலை எதிர்கொள்வதற்கு நாங்கள் நிறைய செய்ய வேண்டியிருக்கிறது. முடியுமான வரை விஷயங்களை தொகுத்து வழங்க முயற்சித்திருக்கிறேன். நான் ஒன்றும் புதிதாக சொன்னதாக நான் கருதவில்லை. எல்லோரும் சொன்ன விஷயங்களை தொகுத்து முன்வைத்திருக்கிறேன். வல்லநாயன் இந்த விளக்கத்திலிருந்து எனக்கும் உங்களுக்கும் சமூகத்துக்கும் உலகத்துக்கும் மறுமைக்கும் நிறைந்த பயன்களை தர வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த
சமூகத்திலே நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு நாட்டில் ஒரு அருமையான சூழல் உருவாகி அந்நியோன்யமான ஒரு நல்லிணக்க சூழ்நிலையை எல்லா சமூகங்களும் வாழ்ந்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுகின்ற ஆரோக்கியமான ஒரு எதிர்காலத்தை எல்லாம் உருவாக்கி தர வேண்டும். அதற்காக நாங்கள் உழைக்க வேண்டும் என்று கேட்டு விடை பெற்றுக் கொள்கிறேன். வாஹர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.